நயினார் பதவி விலகும்படி நிர்பந்தம் ஏற்பட்டால் அண்ணாமலைக்கு அந்த பதவி கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அண்ணாமலை 0லேருந்து நோட்டாலேருந்து 18 கொண்டு போனார். இப்போ 18லேருந்து 1-2க்கு வந்துருச்சு. திருப்பி அதை மேலே கொண்டு போகக்கூடிய தகுதி அண்ணாமலைக்கு மட்டுமே உண்டு. அண்ணாமலை முறையாக போனால் மனதில் பட்டத்தை பேசுகிறார். உள் வந்து வைத்து புறமொன்று பேசும் உறவு கலவமாக வேண்டும் கொள்கை கண்டுபிடிக்கிறார். நாங்க பேசுகிறார். அவரோட அட்வான்டேஜாக தான் டிஸ்அட்வான்டேஜாக தான். திமுக வந்ததுன்னா எதிர்கட்சியா செயல்படுறதுக்கு அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவர் பார்க்க முடியாது. எதிர்கட்சியில உட்கார்ந்தாருன்னா அண்ணாமலை பம்பு பண்ணி எடுத்துருவார். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. மோடியை பார்க்கறதுக்கு அமித்ஷா பார்க்கறதுக்கு உண்மையான தொண்டர்கள் நிற்க வைக்காம பணத்தை வாங்கி நிற்க வச்சிங்கன்னா இந்த நியூஸ் வந்து ஐபி வழியாக போகாம சொல்றீங்க. காரி துப்புறாங்க டெல்லியில். தமிழ்நாடு பாஜக மீது டெல்லி நம்பிக்கை எழுந்து சில வருடங்கள் ஆகிவிட்டன. பாஜக 2ஆம் கட்ட நிர்வாகிகளிடம் டைரக்டா சில பேரோட மோடிஜி அமித்ஷாவும் டச்ல இருக்காங்க. இது வந்து மத்திய தலைமைக்கு யாருக்கும் தெரியாது, மாநில தலைமைக்கு யாருக்கும் தெரியாது. தவறான தகவல்கள் கொடுத்து மாட்டிக்கொள்ள போகிறது காங்கிரஸ் மட்டும் இல்லை, பாஜக. ஏன்னா திமுக அதிமுக தகவல் கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்க இல்லை, தகவல் வாங்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க. கம்யூனிஸ்ட் என்ன சொல்லப்பட்டதா உங்களுக்கு கொடுக்கப்படும் கடைசி வாய்ப்பு இது. இந்த தேர்தல் தான் அவங்களுக்கு வந்து டெமோக்ரல் ஸ்வாட் ஹேங்கிங் ஓவர் த ஹெட்ன்ற மாதிரி தலையில் தொங்கும் கத்தி அவங்களுக்கு ஃபைனல் தான். ஜெயிச்சிங்கன்னா எம்எல்ஏ, இல்லைங்கன்னா எல்லா பதவியும் விட்டு போகணும். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சாமி அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, தேர்தல் கருத்து கணிப்புகள்லாம் நேற்று வெளியாகி இருந்தது. பாஜக வந்து 27 தொகுதிகளில் போட்டிட்டாங்க. இவங்க வந்து ஒரு 18-17 தொகுதிகள் வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்ற போல மேலிடத்திற்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் செய்திகள் தகவல் அனுப்பியிருப்பதாக ஊடகங்களில் செய்தி வருது. மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சார்ந்த நிர்வாகிகள் இந்த வார் ரூம் எல்லாம் 3-4 தான் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்ற போல சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அதில்? பாஜக தலைமைக்கு தமிழ்நாடு பாஜக கொடுக்கும் முடிவுகள் மட்டுமே இறுதியானது இல்லை. அவங்களுக்கு பல்வேறு வகை இடத்திலிருந்து பல்வேறு சோர்ஸ்லேருந்து அவங்களுக்கு தகவல்கள் போகும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 இடத்துலேருந்து அவங்களுக்கு வருதுன்னு கேள்விப்படுறேன். இதெல்லாம் பிரைம் மினிஸ்டர் பார்க்குறதில்ல, உள்துறை அமைச்சரும் நம்ம பியூஷ் கோயல் தான் பார்த்துக்கிறேன். 2 தமிழ்நாடு இன்சார்ஜ் பியூஷ் கோயல், உள்துறை அமைச்சர் எப்படி டைம் கிடைக்கும்போது 2 பேர் மோடி அமித்ஷா 2 பேருமே வெஸ்ட் பெங்காலில் முழு மூச்சா இறங்கி ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாங்க. பிடிச்சிருவாங்க. வெஸ்ட் பெங்காலில் பாஜக கண்டிப்பாக வந்துடும். அதே மாதிரி கேரளாவில் எதிர்கட்சியாக வரத்துக்கும் பாஜகவுக்கு ஒரு பலமான ஒரு போட்டி நல்லதாக கழிப்படும். 3ஆவது இடத்துக்கு சிபிஎம் தள்ளிட்டு காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சா கூட எதிர்கட்சியாக பாஜக வர அளவுக்கு கேரளாவில், அசாமில் வந்து பாஜக பிடிக்கும். ஸோ இதனால் வந்து அவங்க அந்த வட மாநிலங்கள்லையும் கேரளாலையும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பற்றி அடிக்கடி பிரைம் மினிஸ்டர் கேட்பாராம், அமித்ஷா கேட்பாராம். முதல் தகவல் அவங்களுக்கு எப்படி போகிறதுனா இன்டெலிஜென்ஸ் பியூரோன்னு இருக்கு, உளவுத்துறை, மத்திய உளவுத்துறை, நம்ம சாந்தமிழ் ஆஃபீஸ். அவங்க தினம் ரிப்போர்ட் அனுப்புவாங்க. தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது, என்னங்கிறது இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் எவ்ரிடே டெஸ்பேட்ச்னு போகும். அது அன்று இரவே அமித்ஷாவோட கரங்களிலும் பிரைம் மினிஸ்டர் டைம் இருந்தால் இன்னைக்கு இல்லை அடுத்த நாள் காலையில் அவர் டேபிளுக்கு போயிடும். அவர் எப்போ படிப்பாங்கிறத பொறுத்து. ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தால் செக்ரட்டரி சொல்லி ப்ரீஃப் பண்ண வச்சுருவாங்க. இல்லைன்னா வழக்கமான தகவல்கள்லாம் போயிடும். ஸோ இன்டெலிஜென்ஸ் பியூரோ வழியாக ஒரு தகவல்கள் போகிறது. அது இல்லாமல் அமித்ஷாக்கு நெருக்கமான சில கட்சி சாராதவர்கள், ஜுடிஷியல் கிருஷ்ணமூர்த்தி, குருமூர்த்தி ஆடிட்டர், துக்ளக் எடிட்டர், அந்த துக்ளக் குருமூர்த்தி போன்றவர்கள்லாம் அமித்ஷாவோட நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருக்கிறதுனால அவங்ககிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் போகும். அது இல்லாமல் பாஜக தமிழ்நாடு பாஜக தலைமை அஃபிஷியலாக அனுப்புகிற ரிப்போர்ட். இது இல்லாமல் பாஜக 2ஆம் கட்ட நிர்வாகிகளிடம் டைரக்டாக சில பேரோட மோடிஜி அமித்ஷாவும் டச்சில் இருக்காங்க. இது வந்து மத்திய தலைமைக்கு யாருக்கும் தெரியாது, மாநில தலைமைக்கு யாருக்கும் தெரியாது. சிஐடி மாதிரி உங்களோடய பேசிட்டு இருப்பான், டக்குன்னு மோடி ஃபோன் அங்கே வெளியில் போய் பேசுவாங்க. அங்கே இவ்வாறாக 4 விதமான சோர்ஸ்லேருந்து வாங்கிட்டு அதை தரவாக அனலைஸ் பண்ணி முடிவெடுக்கிறது தான் டெல்லியோட வேலை. நமக்கு எங்கே சோர்ஸில் என்ன போச்சுன்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு ஜோசிக்காரன் இல்லை. நமக்கு வந்து சும்மா குருட்டாம்போக்கள் அடிச்சு விடவும் முடியாது. ஆனால் டெல்லிக்கு தவறான தகவல்கள் பரப்பப்பட்டதான்னு கேட்டிங்கன்னா பரப்பப்பட்டதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டெல்லி வந்து கணக்கு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு 27 ஒரு 16, 17, 18 வேட்பாளர்கள் டெல்லி கொடுத்த 20 கோடியில் 1-2 கோடி செலவு பண்ணி மீதி பணத்தை ஆமிக்கிட்டாங்கன்னு கேள்விப்படுறோம். எதுக்கு டெல்லி கொடுத்தது தான் உங்கள் தொகுதியில் இருக்கிற பாஜக தொண்டர்கள், இது மக்களுக்கு கொடுக்கக்கூடிய லஞ்ச பணம் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. கட்சி வளர்ச்சி, கட்சியோட தொண்டர்களுக்கு ஏங்க
அண்ணா காலத்தில் தாங்க ஒரு சிங்கிள் டீ குடிச்சிட்டு நைட்டெல்லாம் போஸ்ட் ஓட்டக்கூடிய காலங்கள். இப்போ திமுகலே 2000 ரூபா கொடுத்தா தான் வருவாங்க. ஆமாம், பிரியாணி திமுக சாராயம் பிரியாணி பணம் 2000 காசு அந்தந்த மாவட்டத்தில் கரெக்டாக லிஸ்ட்டு போட்டு எல்லாம் 1000 பேர் 2000 பேர் டெய்லி கொடுக்கணும். எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் செலவு. இப்போ அரசியல் என்பது வியாபாரம் ஆகிடுச்சு, ஒரு தொழில் ஆகிடுச்சு, ஒரு ஜாப் மாதிரி ஆகிடுச்சு. 2 மாதம் 1 மாதம் வேலை செய்கிறாங்களா, ஒரு நாளைக்கு 2000 வீட்டுக்கு. இப்போ கட்டிட தொழிலாளர்லாம் 2000 கொண்டு போகலையா, அந்த மாதிரி அரசியலுங்கிறது 10லேருந்து 8 10லேருந்து 6ன்ற மாதிரி டைமாக போச்சு. ஸோ பாஜக கூட்டணியான அதிமுக பாஜக போட்டி போடுற தொகுதியில் இருந்தாங்கன்னா அவங்க வேலை செய்யணும்னா அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். இந்த பதுக்கின வேட்பாளர்கள் பணத்தை பதுக்கிட்டாங்கன்ற நியூஸ் டெல்லிக்கு போயிடுச்சு. அது வந்து அதிமுக தலைமை சொல்லிடுச்சு. இவங்க ஐபி ரிப்போர்ட்டும், ஏன்னா ஐபி வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மக்களால் அப்படி அவங்க யூனிஃபார்ம்லாம் போட மாட்டாங்க. உங்களும் இனி மாதிரி அப்படி போவாங்க, என்னங்க பணம் வந்து எங்காயிரத்து வேட்பாளர் பணமே கொடுக்கலங்க, ஏமாற்றிட்டாங்க, ஒன்று டெல்லிக்கு தட்டி விட்டுரும். அந்த தகவல் போயிருக்கு. ஸோ டெல்லி எனக்கு வந்து கணக்கு கொடுங்கன்னு கேட்டோடனே 28 ஜெயிக்கிறோம், 27 ஜெயிக்கிறோம், போட்டி போடுறது 27 தான், 28 ஜெயிக்கிறோம், 30 ஜெயிக்கிறோம், 15 ஜெயிக்கிறோம், வாய்க்கு வந்து அடிச்சு விட்றேன். டெல்லி சிரிக்குதான், எல்லாம் வண்டவாள்லாம் 4th அன்னைக்கு வந்துட போகுது வெளியில், அன்றைக்கி வெளியில் தெரியும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது என்னென்னா தவறான தகவல்கள் கொடுத்து மாட்டிக்கொள்ள போகிறது காங்கிரஸ் மட்டும் இல்லை, பாஜக தான். ஏன்னா திமுக அதிமுக தகவல் கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்க இல்லை, தகவல் வாங்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க. அதனால் இந்த தவறான தகவல்களினால் தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் பாஜக தலைமை மாறுமான்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் தலைமை கண்டிப்பாக மாறும். ஏன்னா அவரே சொல்லிட்டாரு, அவங்க ரிசிக்னேட்டர் வாங்கி வச்சுட்டாங்க. ராகுல் காந்தி வாங்கி வச்சுட்டாரு. அடுத்து மாணிக்கம் தாக்கூர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க, தெரியல. பாஜகவில் வந்து டாடா பாய்வேன்னு சொல்லுவாங்க. ரிசல்ட் எதிர்பார்த்து 1-2 வந்ததுன்னா தேங்க்யூ நாயனார் போயிட்டு வந்துருங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஏற காட்டிடுவாங்க. அதுக்கு பிறகு யார் வர போகிறாங்கன்னு தெரியல. அண்ணாமலை வராரா, இல்லை எம்பி ஆந்திராவிலேருந்து எம்பி ஆகி போகிறாரா, இல்லை இந்த தகவலையும் கேள்விப்பட்டேன். ஆமாம், ஆந்திராவில இருந்து ஒரு எம்பி ஆக போகிறதாகவும் செய்திகள் வெளியாகுது. அது என்ன சார் தகவல், அது உண்மைதானா, அதிகாரப்பூர்வ தகவலா? ஏன்னா தொடர்ந்து வந்து அவர் மாநில தலைவர் பதவியிலிருந்து வெளியேறது முதல் இந்த தகவல் வந்து என்ன இருக்கு, 3 விதமான தகவல் வருது. ஒன்று, ஆந்திராவிலேருந்து சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணோட உதவியோட அவர் எம்பி ஆகி தேர்ந்தெடுக்கப்பட்டு ராஜ்யசபாவுக்கு போயிட்டு யூனியன் மந்திரி சபையில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேபினெட் போஸ்ட் அதை கொடுக்கலாம். அடுத்த காலம் ஆல்ரெடி தமிழ்நாட்டை சேர்ந்த நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் இருக்காங்க, எல்முருகன் இருக்காரு. 4 பேர் எப்படி கொடுக்கப்படும்? எல்முருகன் கைட்டி போடப்படலாம். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவராக இருக்குன்னு கேள்விப்படுறோம். இப்போ சட்டமன்ற தேர்தலில் வர நிற்கிறாரு. சட்டமன்ற தேர்தலில் தோற்று போயிட்டாங்கன்னா அவருக்கும் தமிழிசைக்கு என்ன சொல்லப்பட்டதான், உங்களுக்கு கொடுக்கப்படும் கடைசி வாய்ப்பு இது. ஏன்னா எம்பி தேர்தல் தோட்டி போனார் எல்முருகன், ராஜ்யசபா வழியாக போய் மந்திரி ஆகிட்டார். எம்எல்ஏ ஒன்று கேட்டார், கொடுத்தாங்க. இவங்க கவர்னராக கேட்டாங்க, கவர்னராக கொடுத்தாங்க. லெப்டினன்ட் கவர்னர் உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுத்தாச்சு. இந்த தேர்தல் தான் அவங்களுக்கு வந்து டெமக்கல் ஸ்வாட் ஹேங்கிங் ஓவர் த ஹெட்ன்ற மாதிரி தலையில் தொங்கும் கத்தி. அவங்களுக்கு ஃபைனல் இதுதான், ஜெயிச்சிங்கன்னா எம்எல்ஏ, இல்லைங்கன்னா எல்லா பதவியும் விட்டு போகணுன்ற மாதிரி. ஸோ அப்போ அந்த இடத்த அண்ணாமலை இப்போ அதே 3 தானே அண்ணாமலை கொடுத்து ரெப்பலாம். அண்ணாமலையோட 3 வாய்ப்புகள் கேட்கப்படலாம். ராஜ்யசபா மந்திரி மந்திரிசபையில் வரீங்களா, ராஜ்யசபா எம்பி ஆகி தமிழ்நாடு பாஜகவில் தலைவராக தொடர்றீங்களா, இல்லை ராஜ்யசபா எம்பியே வேணாம், தமிழ்நாடு பாஜக முழு ஃபோக்கஸ் பண்ணி தமிழ்நாடு பாஜக தலைவராக மட்டுமே வரேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது எது 3 உங்களுக்கு பிடிக்கும், எது 3 பிடிக்கிறது, எது எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கப்படலாம்னு ஒரு பேச்சுவார்த்தை அடிபடுது. அப்படி நயினார் பதவி விலகும்படி ஒரு கட்டாயம், ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால் அண்ணாமலைக்கு அந்த பதவி கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அண்ணாமலை 0லேருந்து நோட்டாலேருந்து 18 கொண்டு போனார். இப்போ 18லேருந்து 1-2க்கு வந்துருச்சு. திருப்பி அதை மேலே கொண்டு போகக்கூடிய தகுதி அண்ணாமலைக்கு மட்டுமே உண்டு என்பதை மத்திய பாஜக லேட்டாக உணர்ந்தது. இப்போ அதுக்கு உண்டான ரெமெடி பண்ணுறதுக்கு, தீர்வு காணுவதற்கு இது வசதியாக இருக்குமானா ஓரளவுக்கு வசதியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தாரு, நான் டெல்லிக்கெல்லாம் போக மாட்டேன், சட்டமன்றத்தில் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் நான் வேலை பார்ப்பேன் அப்படின்ற போல சொல்லியிருந்தாரு. அப்படி பார்க்கையில் அவர் வந்து இந்த ராஜ்யசபா உறுப்பினரை பெற்றுக்கொண்டு டெல்லிக்கு போய் வேலை பார்ப்பாருங்களா? இல்லை, எந்த கட்சி ஆட்சிக்கு வருதுங்கிறத பொறுத்து. இப்போ அதிமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா, பாஜகவோட தனைவு தேவைப்பட்டதுன்னா அண்ணாமலை ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டு ஜெயிக்க வச்சு துணை முதலமைச்சராக கொண்டு போயிடலாம். அப்படி இல்லை திமுக வந்ததுன்னா எதிர்கட்சியாக செயல்படுறதுக்கு அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவர் பார்க்க முடியாது. எதிர்கட்சியில் உட்கார்ந்தாருன்னா அண்ணாமலை பம்பு பண்ணி எடுத்துருவார். அப்போ ஏதாவது ஒரு தொகுதியில் அவர் போட்டி போட வச்சுட்டு ஜெயிக்க வச்சுட்டு, ஏன்னா இப்போ ஏன் போட்டி போட மாட்டேன்னாருன்னா அவரை தோற்கடிப்பதற்கு அதிமுக தேவையில்லை, பாஜகவினரே அந்த வேலை பண்ண காத்துட்டு இருக்காங்க. உட்கட்சி போர் என்பது பாஜகவில்
சத்தியமூர்த்தி பவனை மிஞ்சி விட்டதுன்னு சொல்லலாம். உட்கட்சி பாலிடிக்ஸ் வந்து ஓவரா போயிடுது பிஜேபி. ஆனால் பார்க்கும்போது அப்படி தெரியல, வெளியே வந்தா அமைதியா இருக்கிற போல தானே இருக்கு. அண்ணாமலை மூர்த்தி பவனை காட்டிலும் கமலாலயம் அமைதியா இருக்கிற போல தான் இருக்கு. அமைதி புயலுக்கு பின்பே அமைதின்ற மாதிரி ஒரு பழமொழி உண்டு. அந்த மாதிரி அண்ணாமலை நீக்கணும்னு போராடினதே பாஜக தலைவர்கள் தான். ஓகே, அவர் ரொம்ப பேசுறாருங்க, அது பண்றாரு, சொத்து சேர்த்துறாங்க, இல்லாத பொய்யெல்லாம் சொல்லி அவரை கூட்டணிக்கு ஒத்து வர மாட்டாருங்க, கூட்டணிக்கு பிடிக்காதுங்க. அண்ணாமலை ஒரே ஒரு குணம், அவர் மனசுல பட்டத்தை பேசுறாரு. உள்வந்து வைத்து புறமொன்று பேசும் உறவு கலவமாம் வேண்டும் கொள்கை கண்டுபிடிக்கிறாரு. frank-ஆ பேசுறாரு. அவரோட அட்வான்டேஜா தான் டிஸ்அட்வான்டேஜாக தான், ப்ளஸ்ஸாக தான் மைனஸாக தான். ஸோ கூட்டணி வேணாம், பிடிக்கலான்ட்டார் கூட்டணி. அப்படி சொல்லி நினச்சா அண்ணாமலை கூட்டணி வேணான்னு போகும்போது எப்படிங்க அவர் வச்சு கூட்டணி போக முடியும்? சரி வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ கூட்டணி வந்து அவரும் எடப்பாடியும் ஒரே ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, ஒரே கம்யூனிட்டி, கவுண்டர் கம்யூனிட்டி ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அவர் இப்போ கேம்பெயின், இன்ஃபேக்ட் இந்த தடவை அண்ணாமலையை கூப்பிட்டு கேம்பெயின் பண்ண வைத்தவர்களில் அதிமுக வேட்பாளர்கள் பாஜகவோட அதிகம்னு கேள்விப்படுறோம். அண்ணே நீங்க வந்து ஒரு கேம்பெயின் உங்க மூஞ்ச காமிச்சா நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு பாஜக வேட்பாளரோட சொல்ல அதிமுக வேட்பாளர் தவங்க நடந்தாங்க. ஆமாமா, கோவையில் இருக்கும்போது பலர் சந்தித்ததாக கேள்விப்பட்ட அம்மன் அர்ஜுன் உள்ளிட்ட பல்வேறு எம்எல்ஏ கரண்ட் நம்மள ஒரே கண்டிஷன் போட்டாங்க, நான் வந்து கேம்பெயின் பண்ணுவேன், எனக்கு பணம்லாம் கொடுக்கக்கூடாது, பணம் வாங்க மாட்டேன், பெட்ரோல் செலவு, பிஎஸ் செலவு, என் சொந்த செலவில் வருவேன், மைக்கை பிடிப்பேன், பேசுவேன், பிரச்சாரம் பண்ணுவேன், கார் ஏறி போயிட்டே இருப்பேன், செக்யூரிட்டி அவங்களுக்கு எனக்கு எந்த பணமும் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதியோடு இருந்ததுனால அவர் மேலே போட்டி போட்டு அவர் மேலே விழுந்து பிடுங்கி அவர் வந்து கேம்பெயின் பண்ண கூப்பிட்டாங்க. ஸோ அண்ணாமலைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி மாநில பாஜக தலைவர் பதவி கொடுத்தாங்கன்னா அது வந்து போன கௌரவம் திரும்பி கிடைச்ச மாதிரி ஆயிடுமே. அண்ணாமலை ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இருக்குன்னு நான். அதே போன்று இப்போ பிரச்சாரத்துக்கு வந்திருந்த பொறுப்பாளர்கள், தேர்தல் பொறுப்பாளராக இருந்த பியூஷ் கோயல் உள்ளிட்ட இணை பொறுப்பாளர்கள் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள்ட்ட பேசியிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களையே கண்டுகொள்வதில்லை. இதை வந்து அமித்ஷாவும் நிதின் நபியும் வந்து கவனிக்க வேண்டும், இங்கே வந்து விசாரிக்க வேண்டும். இது வந்து பாஜகவுடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரிய தடையாகவே இருக்குது. இதற்கு பாஜக வளர்வதற்கான அனைத்து சாத்தியக்கூறுமே இங்கே இருக்குது. ஆனால் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்களை வந்து கண்டுக்காமல் இருக்கிறது தான் இது ஒரு ரீசன் அப்படின்ற போல சொல்கிறாங்க. இது ஏற்புடையதா? இது பாஜகவுடைய நிலை அப்படி தான் இருக்கா? போத் பாஜக அண்ட் காங்கிரஸில் அகில இந்திய தலைமை சென்னைக்கு வந்தாங்கன்னா முக்கியமான குறிப்பிட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பேரோட தான் உரையாற்றுவார்கள். இவங்களும் டெல்லியிலேருந்து வரவங்களும் தொண்டர்கிட்ட பேச மாட்டாங்க. முதல் ப்ராப்ளம் கம்யூனிகேஷன் கேப். எல்லா தொண்டர்களும் ஹிந்தி தெரியும்னு சொல்ல முடியாது, ஆங்கிலமும் தெரியும்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு எல்முருகன் மாதிரி ஆட்கள் உதவிகரமாக இருப்பாங்களான்னு கேட்டேன். உதவிகரமாக இல்லை. அவர் என்ன, அவர் போக்கில் சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு அவர் போயிட்டு இருக்காரு. ஸோ மத்திய தலைமை என்ன சொல்லுதான், நீங்களா செலக்ட் பண்ற தலைவர்கள் ஆமா ஜாம்பி போடக்கூடியவங்க. தொண்டர்களை போய் பேசினீங்கன்னா அவங்கள மனநிலை புரியும். ஆனா தொண்டர்களை பேச விடாம தடுக்கிறது யாருன்னா பாஜக தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர்கள். இவங்க 2 பேரும் தொண்டரை பார்க்க விட, தொண்டர்களை சந்திக்கிறதே பணம் வாங்குவதாகவும் ஒரு தொண்டர்களை சந்திக்கிறதுக்கு சந்திச்சாங்கன்னா மண்டவாள கப்பல் ஏறிடுமே, எல்லாம் உண்மையை சொல்லிடுவாங்களே. எப்படி கருணாகராஜன் மேல பொய் பாலியல் வழக்கு போட்டு அவர் தேர்தல் நிற்க விடாம பண்ணது ஒரு பாஜக தலைவருங்கிறது டெல்லிக்கு லேட்டாக தான் தெரிஞ்சது, அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான நிலைமைக்கு தான் வந்திருக்கு. இப்போ எஸ் ஏ சூர்யா மேலே ஒரு புகார் கொடுத்தாங்க, இப்படி பண்ணா அது பண்ணா இது பண்ணாருன்னு. கேடி ராகவன் புகார் கொடுத்தாங்க. பலரும் எதிர்பார்த்தது கேடி ராகவன் மேலே வந்து அது வந்து நிரூபிக்கப்படாத புகார், எந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. இண்டிவிஜுவலாக இப்போ நீங்கள் யூடியூப் திறந்தீங்கன்னா வீடியோ கால் பேசலாமா, நான் உங்களுடன் பேச தயாராக இருக்கிறேன், 1 நிமிஷத்துக்கு ஃப்ரீ, முதல் 10 நிமிஷம் ஃப்ரீ. வீடியோ காலில் கூப்பிட்டு என்னங்க எந்த கோயிலுக்கு போனீங்க, சாமி கும்பிட்டு கேட்க போகிறாங்க. என்ன பேச, அரசாங்கமே அலோவ் பண்ணுது. அதை எப்படி யூடியூப்பில் வரும்? வீடியோ கால், ஆடியோ கால், அதுக்கு எல்லாம் ரேட் போட்டு வியாபாரம் பண்ணுது. கேட்டிராக என்ன தப்பு பண்ணாரு? அவர் தப்பாக ரைட்டாங்கல்ல, அவர் மீது நடவடிக்கை எடுக்கும் அளவுக்கு என்ன தப்பு பண்ணாரு? இப்போ நீங்கள் அது அரசாங்கமே லீகல் ஆகிடுச்சு. அப்போ அரசாங்கம் அது லீகல் ஆகிடுச்சு. அப்போ அவருக்கு தண்டனை ஏன் ஒன்றும் ஓட்டிக்கால் நிறுத்தி வைக்கப்படலை? ஏன் தண்டனை வெளியில் வரல? ஒய் இஸ் நாட் பீன் எக்ஸானரேட்டட், அக்வீட்டல் வரலையே அவருக்கு? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதனால் என்ன சொல்கிறேன்னா, யாருமே எதற்கும் தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை. ஸோ பாஜகவில் இருக்கிறவங்களே பாஜக இந்த மாதிரி பண்ணுறதுனால இது என்ன பிரச்சனைன்னா, அடிமட்ட தொழில் போய்ட்டா உண்மையை சொல்லுவான். இப்போ அமித்ஷாவோ மோடியோ நிதின் நபீனோ வராங்கன்னா ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணுற தலைவர்கள், கவர்னர், பிரசிடென்ட், கட்சி தலைவர், செயலாளர், அப்புறம் ஹோட்டல் ரிசீவ் பண்ண 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட. இப்போ நம்ம என்ன கேள்விப்படுறோம், பணம் கொடுத்தா தான் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர் நிற்க வைக்கிறாங்களாம். மோடியை பார்த்து கிரீட் பண்ணணுமா, ஒரு பெரிய தொழிலதிபராக 10 லட்சம் வாங்கிக்கோ, கட்சிக்காரனா 5 லட்சம் கொடுக்குறியா,
நீ மோடியை கிரீட் பண்ணு. இதெல்லாம் டெல்லிக்காக போதும் நினச்சிட்டு இருக்கீங்களா? மோடி சொன்னாதான் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தலைவர் நீக்கிடுவேன். கட்சி வேலை யாரையா பண்ணுறது? எல்லாம் பொறுத்து போகிறேன், என் தலைவிதி அவர்த்தப்பட்டதும். மோடியை பார்க்கறதுக்கு அமித்ஷா பார்க்கறதுக்கு உண்மையான தொண்டர்கள் நிற்க வைக்காம பணத்தை நிற்க வச்சிங்கன்னா இந்த நியூஸ் வந்து ஐபி வழியாக போகாமல் இருக்கணும்னு சொல்றீங்க. காரி துப்புறாங்க டெல்லியில். தமிழ்நாடு பாஜக மீது டெல்லி நம்பிக்கை எழுந்து பல மாதங்கள் சில வருடங்கள் ஆகிவிட்டதானா சில வருடங்கள் ஆகிவிட்டான்னு உண்மை. நன்றி ஐயா, நேரில் வந்து பல்வேறு தகவல் எங்களுடன். நன்றி. நன்றிங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.